السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. الحمد لله. நம்ம சர்ஃப் நஹு லுகா இதில் நஹு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இலக்கணத்துக்கு 3 சப்ஜெக்ட், அதில் நஹு போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம மஃப்ஊல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது செய்யப்படு பொருள், ஆப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் ஒருத்தவங்க செய்வாங்க, அவங்க ஃபாயில். அந்த ஆக்ஷன் யார் மேலே விழுதோ அவங்க மஃப்ஊல். இந்த மஃப்ஊலை 5 டைப்ஸாக இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பான மஃப்ஊல் முத்தலக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு மஃப்ஊலுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மஃப்ஊல் முத்தலக்குங்கிறது ஒரு புரிதல் இருக்குது. ஜென்ரலாக மஃப்ஊல் ஒரு ஆக்ஷன் எதன் மீது நிகழ்கிறதோ அது மஃப்ஊல்னு ஜென்ரலாக சொல்லிட்டோம். அதிலிருந்து ரொம்ப இன்னும் டெப்த்தாக, ரொம்ப டீப்பாக நம்ம படிக்கணும்னா ஒவ்வொன்றையும் தனித்தனி வெரைட்டிஸாக பிரித்து படிக்கிறோம். அதில் மஃப்ஊல் முத்தலக் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அல் மஃப்ஊல் முத்தலக் அதில் 2 பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது லரப்து லர்பன்ற உதாரணம் வச்சு பார்த்தோம். ஜலஸ்து ஜில்சத்தல் காரி அப்படின்றதையும் பார்த்தோம். அதாவது ஓதக்கூடியவர் அமர்வதை போன்று நான் அமர்ந்தேன், கண்டிப்பாக அடித்தேன் அப்படிங்கிற 2 உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது போன வார வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். என்னென்னா, இந்த மஃப்ஊல் முத்தலக்குக்கு பயன்படுத்தக்கூடிய மஃப்ஊல் ஒரு முன்னால் சொல்லப்பட்ட ஃபியல் உடைய மஸ்தராகவே வரும். அதுவே மஃப்ஊல் முத்தலக்காக இங்கே பயன்படுத்தப்படும். அந்த மஃப்ஊல், அந்த மஸ்தர் இருக்குல்ல, அந்த மஸ்தரானது டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஃபார்மெட்டும் ஒரு மஃப்ஊலுக்கு யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போன வர வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஅலுன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் தான் நம்பர் 1 நசபு பெற்று, அதாவது ஃபத்தஹா போட்டு. ஏன்னா மஃப்ஊல் இல்லையா? மஃப்ஊலுக்கு யாரா மெயினாக சொல்கிறேன், மஃப்ஊலுடைய ஹரக்கத் என்ன? ஒரு வேர்பு தரப ஜெய்துன் அப்படின்னா அந்த ஆக்ஷன், அந்த வேர்பை செஞ்சவங்க ஃபாயில், டூயர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் செயலை செய்பவன், செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இதற்கு என்ன ஹரக்கத் கொடுக்கணும்னா தொம்மா தன்வீன் கொடுத்தோம். அப்போ அந்த ஆக்ஷன் யார் மேலே விழுதோ அவங்க மஃப்ஊல், அதுக்கு ஃபதஹா தன்வீன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் ஹரக்கத். ஸோ மஃப்ஊல் முத்தலக்குக்கான ஹரக்கத்தும் நசபு தான். யாராப் படி சொல்லணும்னா நசபு, ஹரக்கத் படி சொல்லணும்னா ஃபதஹு. ஓகேங்களா? ஸோ மஃப்ஊல் முத்தலக்குக்கான ஹரக்கத்தும் ஃபதஹு தான். ஸோ இந்த ஃபஅலுன் ஃபார்மெட் அப்படியே எடுத்து லர்புன் அப்படிங்கிற, லரப்து நான் அடித்தேன், லர்புன் அப்படிங்கிறத எடுத்து இந்த இடத்துல மஃப்ஊலாக யூஸ் பண்ணும்போது லர்பன்னு நம்ம ஃபதஹு கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணி போடுறோம் இல்லையா? ஸோ அது நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மஃப்ஊல் முத்தலக்குக்கு என்னென்ன மஸ்தர்கள் பயன்படுத்தப்படும் நான் போன வாரமும் சொல்லியிருந்தேன். இந்த வாரமும் உங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஃபஅலுன் மஸ்தரை மஃப்ஊலாக யூஸ் பண்ணும்போது ஃபஅலன்னு போடணும். ஓகேங்களா? என்ன ஃபியல் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நசரை யூஸ் பண்ணீங்கன்னா நஸ்ரன்னு போடணும், தரபை யூஸ் பண்ணீங்கன்னா தர்பன்னு போடணும், ஃபத்தஹை யூஸ் பண்ணால் ஃபத்தஹன்னு போடணும். அடுத்தது ஃபிஅலத்துன், அதுக்கு தான் ஜில் சத்துன்கிறத ஜில் சத்தன் ஃபத்தஹா கொடுத்து ஜலஸ்து ஜில் சத்தல் காரி அப்படின்றத பார்த்தோம். அது ஏன் ஜில் சத்தன்னு ஃபத்தஹா தன்வீன் இல்லைன்னு பார்த்தா அது முதாஃபா இருக்குன்னு போன வார எக்ஸாம்பிளையும் சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து ஃபஅலுன் ஃபிஅலத்துன். இன்னொரு ஃபார்மேட் என்ன? ஃபஅலத்துன், இன்னொன்று ஃபுஊலுன், இன்னொன்று ஃபுஅலுன். ரைட், ஓகே. இப்போ ஃபஅலுன், ஃபிஅலத்துன், ஃபஅலத்துன், ஃபுஊலுன், ஃபுஅலுன், இந்த 5 டைப் ஆஃப் ஃபார்மெட்டுகளும் இந்த மஃப்ஊல் முத்தலக்கில் பயன்படுத்தப்படும்.
மஸ்தராக பயன்படுத்தப்படும். அந்தந்த வினைச்சொல்லுக்கு ஏற்ற மஸ்தர்கள் வரும். இங்கே வந்து ஃபார்முலாவை தான் ஃபஅலுன் ஃபிஅலத்துன் ஃபஅலத்துன்லாம் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை அப்படியே டைரெக்டாக இங்கே எழுத முடியாது. a + b ஹோல் ஸ்கொயர்னா a = 10னா b = 9னா ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எப்படி போடுவீங்க? 10 + 9 ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம் இல்லையா? அந்த ஏக்கோடைய ரெஃபரன்ஸ் 10, பியோடைய ரெஃபரன்ஸ் 9. அதே போல் இந்த ஃபஅலுன் ஃபிஅலத்துன் ஃபஅலத்துன் இதோட ரெஃபரன்ஸ் என்ன வேர்போ, என்ன வினைச்சொல்லோ, என்ன ஃபியலோ, அந்த ஃபியலினுடைய ஃபார்மேட்டை தான் நம்ம மஸ்தரா யூஸ் பண்ணோம். அதை தான் சொல்கிறேன். ஃபஅலுன்னா லரபவா இருந்தால் லர்புன், நஸ்ரவா இருந்தால் நஸ்ருன், ஃபதஹா இருந்தால் ஃபத்ஹுன். ஸோ அந்தந்த ஃபார்முலா அந்தந்த ஃபியலுக்குள்ள மஸ்தர் அந்த ஃபார்முலாவோடைய ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மஸ்தரானது அந்த ஃபியலுக்குரிய மஸ்தரானது அப்ளிகபிள் ஆகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஓகே, நம்ம தேர்ட் பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, மொதல் இந்த 5 வினைச்சொற்கள் இருக்கு இல்லையா, அதில் 5 ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் தேர்ட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்றதை சொல்கிறேன். ஃபஅலத்தன். ஓகேங்களா? அதை வச்சுக்கோங்க. ஏன் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தேர்ட் பாயிண்டோடைய கருத்தை ஃபஸ்ட்டு இது தியரியை எழுதிருங்க. இது எண்ணிக்கையை விளக்குவதற்காக வரும். ஓகேங்களா? எண்ணிக்கைனா 1, 2, பல, இது 3 தான். 3, 4, 5 இதெல்லாம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. 3, 4, 5, 10 இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணாமல் எண்ணிக்கை என்ன? 1, 2, பல, இது 3 தான் எண்ணிக்கை. நல்லா தெரிஞ்சுக்கணும். எண்ணிக்கை அப்புறம் வந்து நியூமர் வேற, எண்ணிக்கை வேற. எண்ணிக்கைன்னா நம்பர்ஸ் இல்லாத எண்ணிக்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மஃஊல் முத்தலக்கில் நம்பர்ஸ் இல்லாத எண்ணிக்கை. ஓகேங்களா? நம்பர்ஸ் வரலாம், அது வேறு வார்த்தையாக வருமே தவிர மஃஊல் முத்தலக்காக வராது. எண்ணிக்கை அப்படிங்கிறது 1, 2, பல, இது 3 எண்ணிக்கையை தான் இங்கே குறிப்பிடுறோம். அதை விட்டுட்டு 4, 5, 6னா அதுக்கு இந்த சட்டம் வராது. தமீஸ்னு வேற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ எண்ணிக்கைன்னு இங்கே சொல்கிறது வந்து நம்பர்ஸ் கிடையாது. 1, 2, பல அப்படிங்கிறது மட்டும் இண்டிகேட் ஆகுங்கிற முக்கியமான புரிதலை இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எண்ணிக்கையை விளக்குவதற்காக வரும்னா எப்படி வரும்? நம்பர்ஸும் போடக்கூடாதுங்கிறீங்க, எண்ணிக்கைங்கிறீங்க. எப்படி? எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜலசவே எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இதுலேருந்து எந்த ஃபார்முலா, இந்த 5 ஃபார்முலாவில் ஃபஅலத்துன் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஃபஅலத்துன் ஃபார்முலாவை இங்கே மஃபுலுடைய இடத்துல ஃபஅலத்தன்னு யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஜலசவை எடுத்துக்கோங்க. ஜலஸ்து நான் அமர்ந்தேன். ஃபஅலத்துன் அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா ஜல்சத்துன்னு வரும். அந்த ஜல்சத்துன்னு தூக்கி மஃபுலுடைய இடத்துல ஜல்சத்தன்னு ஃபதஹா தன்வீன் கொடுத்து போட்டுடுங்க. அவ்வளோதான். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி இப்போ இதை எப்படி பார்க்குறோம்? ஜலஸ்து ஜல்சத்தன் அப்படின்னு இருக்கு. ஜலஸ்து ஜல்சத்தன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ஃபார்முலாவோட அடிப்படையில் இது என்ன அர்த்தத்தை கொடுக்குன்னா, ஒரு முறை அப்படின்ற அர்த்தத்தை டைரெக்டாக கொடுத்துரும். ஃபஅலத்துன் அப்படின்னால ஒரு முறை செய்தேன்னு அர்த்தம். ஜல்சத்தன்னா ஒரு முறை அமர்ந்தேன்னு அர்த்தம். லர்பத்தன் அப்படின்னா ஒரு முறை அடித்தேன்னு அர்த்தம். நஸ்ரத்தன் அப்படின்னா ஒரு முறை உதவி செய்தேன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபஅலத்தன் ஃபார்மட்டுக்கே ஒரு முறைன்ற அர்த்தம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஜலஸ்து ஜல்சத்தன் ஒரு முறை நான் அமர்ந்தேன். எண்ணிக்கையை விளக்கிருச்சா? மஸ்தர் பயன்படுத்திருச்சா? அந்த மஸ்தர் முன்னால் உள்ள ஃபியலுடைய ரெஃபரன்ஸாகவே இருந்துச்சா? அதோ அந்த ஃபியலுடைய மஸ்தராகவே இருந்துச்சா? ஸோ ஜலஸ்து ஃபியலு, அதில் உள்ள அண தூன்றது வந்து அண உள்ள மறைஞ்சிருக்கு, தூங்கிறது நான். ஸோ ஜலஸ்து நான் அமர்ந்தேன், அந்த நான்கிறது ஃபாயிலு, ஜல்சத்தன் அப்படிங்கிறது மஃஊல் முத்தலக். ஓகேங்களா? ஸோ ஒரு முறை நான் அமர்ந்தேன் அப்படின்ற அந்த ஒரு முறை எண்ணிக்கையை விளக்குறது ஒரு மஃஊல் முத்தலக்கின் மூலமாகத்தான் நம்மளால் அதை சாதிக்க முடியும். ரைட்டா? அதே பாருங்க, இந்த ஜல்சத்தன் அப்படிங்கிறத அலிஃப் நூன் சேர்த்து ஜல்சத்தானி அப்படின்னு
நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா இருமை. ஜல்சத்தானி 2 முறை அமர்றது இல்லையா? இந்த இடத்துல மஃபூலுடைய இடத்துல நம்ம போடணும்னா தானின்னு போடக்கூடாது. அந்த அலிஃபை யாவா மாற்றி தான் மஃபூலுடைய இடத்துல போடணும். ஏன்னா மஃபூலுடைய யாராப் என்ன? ஃபதஹு இல்லையா? ஒருமையாக இருந்தால் தான் நீங்கள் ஃபதஹ் யூஸ் பண்ணணும். இருமையாக இருந்துச்சுனாலும் பன்மையாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஃபதஹா யூஸ் பண்ண முடியாது. அலிஃப் நூன் தான். இருமைக்கு அலிஃப் நூன், பன்மைக்கு வாவ் நூன் இருக்குது. பெண்பால் பன்மைக்கு அலிஃப் தான் இருக்குது. ஸோ அந்த ஆண்பாலாக இருந்துச்சுன்னா வாவ் நூன் என்பது இங்கே ஜல்சத்தன் அப்படிங்கிறது ஆண்பால் தேவைப்படாது. வாவ்னூன்கிறது நசபுடைய ஃபத்ஹாவுடைய இடத்துல யானூனா வரும். அது இனிமேல் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஜல்சத்தன் அப்படின்னு தாவுல் மர்பூத்தா இருக்கிறதுனால இது பெண்பாலுடைய ஃபார்மட்டில் தான் இருக்குது. பேசிக்காகவே எழுத்து ரீதியாக தாவுல் மர்பூத்தா இருந்துட்டாலே பெண்பாலில் தான் இருக்குது. ஸோ இதை இருமையாக்கும் போது அந்த பெண்பாலுடைய தாவை நீட்டத்தாவாக்கி அலிஃப் நூனை சேர்க்கணும். அலீஃப் நூனை டைரெக்டாக இங்கே போட முடியாது. இது நசபுடைய இடம் இல்லையா? அதாவது ஃபதஹா பெறக்கூடிய இடம்ங்கிறதுனால அலீஃபு யாவா சேஞ்ச் ஆகிக்கும். அதனால் ஜலஸ்து போட்டுக்கோங்க. நான் அமர்ந்தேன். இந்த ஜல்சத்தானி அப்படிங்கிறது வந்து ரஃபவுடைய பிளேஸுக்கு தான் ஜல்சத்தானின்னு வரும். ஓகேங்களா? எங்கே தம்மா போடணுமோ அதுக்கு இருமை அலிஃப் நூன் வரும், தானின்னு வரும். எங்கே ஃபதஹா போடணுமோ அங்கே அலிஃப் நூன் யானூனா மாறிடும். ஸோ ஜல்சத்தைனி தானின்னு வர்றது ஜல்சத்தைனின்னு வந்துடும். ஏன் அலிஃப் நூன் தான் யானூனா சேஞ்ச் ஆகிடுச்சு? ஏன்னா இது மஃபூலுடைய பிளேஸ். மஃபூலுக்கு என்ன ஹரக்கத் கொடுப்போம்? ஃபதஹா கொடுப்போம். அப்போ ஒரு நசபுடைய பிளேஸு. அதனால தானின்னு வராது, தைனின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இன்ஷால்லா யாராப் படிக்கும்போது இன்ஷால்லா கிளியராக நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இது நசபுடைய பிளேஸுங்கிறதுனால தானிங்கிறது தைனின்னு மாறி இருக்கு. மற்றபடி இது இருமை தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் அதிலே பாருங்க. ஜலஸ்து ஜல்சத்தன் முடிஞ்சிருச்சு. ஜலஸ்து ஜல்சத்தைனி முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு முறை நான் அமர்ந்தேன் முடிஞ்சிருச்சு. 2 முறை நான் அமர்ந்தேன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பல முறை நான் அமர்ந்தேன் அது வேணும் இல்லையா? அதுக்கு வந்து ஜலஸ்து. இந்த ஜல்சத்தன் அதை வந்து பெண்பால் பன்மையாக்குனீங்கன்னா எப்படி ஆக்கணுங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெண்பால் பன்மை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முஸ்லிமத்துன்னு வச்சு சொல்லியிருப்பேன். எதுலன்னா அலாமத்துல் இஸ்மில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அலாமத்துல் இஸ்ம் நான் நடத்தும் போது இதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஜல்சத்தன் இருக்கு இல்லையா? அந்த தாவுல் மர்பூத்தாவை நீக்கிடுங்க. நீக்கிட்டு அலிஃப் தா சேர்த்துடுங்க. ஸோ ஜல்சா துன் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த துன் வந்து தம்மா தன்வீன் போடக்கூடாது. இங்கே வந்து கெஸ்ரா தன்வீன் போட்டுருங்க. ஜல்சாத்தின். ஏன் அப்படிங்கிறது நீங்கள் ஏரா படிக்கும்போது புரியும். இது நசபுடைய பிளேஸ். அதாவது ஃபதஹா கொடுக்கக்கூடிய இடத்துல பெண்பால் பன்மைக்கு கெஸ்ரா இந்த தாவுக்கு கொடுப்போம். அலிஃப் தா தான் இங்கே நமக்கு ரெஃபரன்ஸ். இந்த கெஸ்ரா கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது நசபுடைய பிளேஸ் தான். அதாவது சிங்குலர் வேர்டாக இருந்தால் ஃபதஹா போடுற பிளேஸில் இருமையாக இருந்தால் யானூன் போடுறோம். பெண்பால் பன்மையாக இருந்தால் அலிஃப்தா போட்டு அதுக்கு கெஸ்ரா போடுறோம். ஆண்பாலாக இருந்தால் யானூன் போடுவோம். இதெல்லாம் ஏராபில் நீங்கள் இன்ஷால்லா படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஷன் ஆகிக்க தேவையில்ல. நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். பெண்பால் பன்மையாக ஏன் இங்கே போடுறோன்னா ஜல்சத்தன் அப்படிங்கிறது பேசிக்லி பெண்பால் ஃபார்மேட்டான மஸ்தர் தான். ஸோ அதனுடைய ஃபார்மேட் அப்படியே இன்க்ரீஸ் இருமையாக்கும் போதும் பன்மையாக்கும் போதும் அப்படியே பெண்பால்லே போடுறதுனால நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன் இங்கே வந்து அலிஃப்தா அப்படிங்கிறது தான் நமக்கு யாராபு. அதனுடைய நசபுடைய பிளேஸில் கெஸ்ரா தன்வீன் தான் இங்கே போடணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கோங்க. இன்ஷால்லா அதை போக போக ஏன்றதை கற்றுப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள். ஜலஸ்து ஜல்சத்தன் ஒரு முறை நான் அமர்ந்தேன். ஜலஸ்து ஜல்சத்தைனி 2 முறை நான் அமர்ந்தேன். ஜலஸ்து ஜல்சாத்தின் பல முறை நான் அமர்ந்தேன். இப்போ இந்த ஜலஸ்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஃபியல் ஃபாயிலு. இந்த ஜல்சத்தன் ஜல்சத்தைனி ஜல்சாத்தின் அப்படிங்கிற 3ம்
மஃஊல் முத்தலக். இந்த மஃஊல் முத்தலக் எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கு? எண்ணிக்கையை விளக்குவதற்காக வரும். அந்த எண்ணிக்கை 4, 5ன்னு நம்பரா இருக்காது. ஒரு முறை, இருமுறை, பலமுறைன்ற வார்த்தைக்கு பேசிக்கா தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபஅலத்துன் ஃபார்மட்ட நம்ம ஃபத்ஹா கொடுத்து ஃபஅலத்தன் அப்படிங்கிற அடிப்படையில் ஜலசங்கிறதுக்காக ஜல்சத்தன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் நசரக்கு யூஸ் பண்ணலாம், ஃபதஹக்கு யூஸ் பண்ணலாம், லரபக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணாலும் ஃபார்மட் இதுதான். ரைட்டா? ஸோ என்ன மீனிங்? ஒரு முறை, 2 முறை, பல முறை அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்கணும். எண்ணிக்கையாக சேர்த்துக்கணும். இப்போ நசர நஸ்ரத்தன் அப்படின்னா ஒரு முறை உதவி செய்தேன். நசர்த்து நஸ்ரத்தைனி, நசர்த்து நஸ்ராத்தின். ஓகேங்களா? பல முறை, ஒரு முறை நான் உதவி செய்தேன், 2 முறை நான் உதவி செய்தேன், பல முறை நான் உதவி செய்தேன். இதே நீங்கள் எல்லா ஃபியல்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணிக்கையை விளக்குவதற்கும் மஃபூல் முத்தலக் நமக்கு பயன்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? 4th பாயிண்ட் போயிடலாம். இதை எழுதிக்கோங்க. இன்னும் இது கூறப்பட்ட ஃபியல் அல்லாத மஃஊல் முத்தலக்காகவும் இருக்கும். அதாவது இது கூறப்பட்ட ஃபியல் அல்லாத மஃஊல் முத்தலக்காக இருக்கும்னா, முன்னால ஒரு ஃபியல் கூறப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு ஃபியல் கூறப்பட்டு அந்த ஃபியலினுடைய மஸ்தரை கொண்டுட்டு வராம, அந்த ஃபியலினுடைய மஸ்தரை கொண்டுட்டு தானே வர்றோம். இது வரைக்கும் ஜலச அப்படின்னா ஜல்சத்தன் கொண்டு வந்திருக்கோம், லரபனா லர்பனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த முன்னாடி என்ன வேர்ப் இருந்துச்சோ அந்த வேர்புடைய மஸ்தரையே நம்ம இது வரைக்கும் கொண்டுட்டு வந்தோம். இங்கே 4th பாயிண்ட் என்ன தெரியுமா? முன்னால என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்புடைய மஸ்தரை கொண்டுட்டு வராம, அந்த வேர்புக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வேற வேர்புடைய மஸ்தரை கொண்டுட்டு வரணும். உதாரணம், காத அப்படின்னா என்ன தெரியுமா? அமர்ந்தான். ஜலசவுடைய மீனிங் என்ன? அமர்ந்தான், சிட். ஓகேயா? அதே போல் அதுக்கு இன்னொரு வேர்டு காத, அமர்ந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த காத என்ற ஃபியலினுடைய மஸ்தர் அல்லாமல் அதே பொருளை தரக்கூடிய வேறு ஒரு ஃபியலினுடைய மஸ்தர் அங்கு மஃஊல் முத்தலக்காக இருக்கும். இதுவும் மிகைத்து ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடப்பதையே குறிக்கும் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. இதை ரொம்ப கிளியரா. எக்ஸாம்பிள் பாருங்க. கஅது, நான் அமர்ந்தேன். ஜுலூசன், இங்க வந்து மேல 5 ஃபார்மட்ல எதை எடுத்திருக்கோம்? ஃபூல் அப்படிங்கிற அமைப்பை எடுங்க. அதுல ஜலசவை அப்ளை பண்ணுங்க. ஜுலூஸ். ஸோ ஜுலூசன், அதுக்கு ஃபத்ஹா கொடுங்க. ஜுலூசன்னு ஆயிடுச்சு. காதனாலும் அமர்ந்தேன், சிட்டு தான். ஜலசனாலும் அமர்ந்தேன் தான். ஸோ காதவை ஃபியலா போட்டுட்டு அதனுடைய அர்த்தத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு ஃபியல் ஜலச இல்லையா? அதனுடைய மஸ்தர் ஜுலூசன் அப்படிங்கிறத இங்கே போட போகிறோம். ஏன் இந்த ஃபூல் ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணுறோன்னா, முன்னால் கூறப்பட்ட ஃபியல் அல்லாமல் அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஃபியலினுடைய மஸ்தரை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபூல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பயன்படுத்தி எழுதணும். ஓகேங்களா? இதுதான். ஸோ கூறப்பட்ட ஃபியல் அல்லாத வேறு ஒரு ஃபியலினுடைய மஸ்தராக இருக்கும். அது மஃபூல் முத்தலக்கா இங்கே வந்திருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அவ்வளோதான். இதுவும் கண்டிப்பாக அமர்ந்தோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி நல்ல எம்ஃபசிஸ் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இதுவும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். கஅது ஜுலூசன், கண்டிப்பாக நான் அமர்ந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ரைட்டா? 4th பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸி. 4th பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப கிளியரான ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 5th பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்க, எழுதிக்கோங்க. சில சமயம் சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஃபியல் போக்கப்படும். சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஃபியல் போக்கப்படும். அதாவது சுட்டி காட்டக்கூடிய இடம்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் பிளேஸ், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய இடம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் ஃபியல் போக்கப்படும். ஓகேங்களா? இங்கே எப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இந்த சைடில் கதிம்து குதூமன் இருக்கு. கதிம்து அப்படின்னா நான் வந்தேன். கதிம்து குதூமன், என்னுடைய வரவு ரொம்ப சூப்பராக, நான் நல்லபடியாக வந்துட்டேன். கதிம்து அப்படிங்கிறது நான் சாதாரணமாக வந்துட்டேன்னு சொல்கிறது. குதூமன் அப்படின்ற அந்த கதிம்துவோடைய ஃபூல் அமைப்பு இருக்கு இல்லையா? குதூம் இருக்கு இல்லையா? அந்த ஃபூல் அமைப்பை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கதிம் து அப்படின்னா நான் ஜென்ரலாக சாதாரணமாக வந்துட்டேன். ரொம்ப எம்ஃபசிஸ்லாம் கிடையாது. ரொம்ப மிகைப்படுத்திலாம் அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணலாம் சொல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த குதூமனை கொண்டுட்டு வந்துட்டோன்னா நான் நல்லபடியாக வந்துட்டேப்பா, சேஃபாக வந்துட்டேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெரி அதாவது என்னது ரொம்ப நல்ல விதமாகவே நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல இந்த கதீம் து குதூமன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. கதீம் துவை எடுத்துருங்க, கதீமன்ற ஃபியல் எடுத்துருங்க, தூ அனன்ற ஃபாயில் எடுத்துருங்க, குதூமனையும் எடுத்துருங்க. இதை டோட்டலாக ஃபியலு ஃபாயில் மஃபூல் இதை டோட்டலாக ஹிட்டன் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு பகரமாக ஒரு வேர்டை போட்டு சொன்னாலே அதுவும் மஃபூல் முத்தலக்க தான் இண்டிகேட் பண்ணுது, அதுக்குள்ளே இது மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கதீம் து குதூமனை எடுத்துட்டு இதுக்கு பகரமான இன்னொரு வேர்டு என்ன தெரியுமா? ஹைர மக்கதமின். ஹைர மக்கதமின். ஏன் ஹைரன்னு போடுறோன்னா மஃபூல், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மஃபூல் முத்தலக். ஸோ மஃபூலுக்கு யாராப் நசபு தான், ஃபதஹா தான் போடணும். அதனால் ஹைர. ஏன் தன்வீன் போடலன்னா இது முதாஃப், மக்கதமின் முதாஃப் இலைஹி, அதனால கஸ்ரா தன்வீன் போட்டோம். ஸோ ஹைர மக்தமின்னா நல் வரவு, ஓகேங்களா, நல்லபடியாக வந்தாச்சு அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். ஸோ அதனால தான் இந்த ஹைர மக்தமின்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னா கதீம் து குதூமன் இருக்குது. ஸோ இந்த கதீம் து குதூமனை டோட்டலாக சொல்லாமல் அதை ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்கிப் பண்ணி ரொம்ப நமக்கு தோதுவாக நமக்கு ஈஸியாக ஹைர மக்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. கதீம் து குதூமன் தான் சென்டென்ஸ். இதுதான் ஃபியலு ஃபாயில் மஃபூலு. இந்த ஃபியலு ஃபாயில் மஃபூலை டோட்டலாக சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல, டோட்டலாக இதை ஹிட்டன் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, மறைச்சிருங்க, உள்ளே வச்சுட்டு இதுக்கு வெளி பூச்சு வார்த்தை என்ன, இதை வெளியில் பூசுறதுக்கு என்ன வார்த்தை? ஹைர மக்தமின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. இப்படி ஹைர மக்தமின்னு நீங்கள் சொன்னால் கூட அதுக்குள்ளே கதீம் து குதூமன் தான் ஒளிஞ்சிருக்கு, இது மஃபூல் முத்தலக் தான். ஹைர மக்தமின்னு சொன்னாலும் மஃபூல் முத்தலக் தான், கதீம் து குதூமன் சொன்னாலும் மஃபூல் முத்தலக் சட்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அந்த இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு பேச தேவையில்லை. இந்த கதீம் து குதூமனை ஸ்கிப் பண்ணி மறைச்சி ஒழிச்சு ஹைர மக்தம் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் போதும், நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சுட்டி காட்டக்கூடிய இடம், புரியக்கூடிய இடம் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் நமக்கு விளக்குறாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலைனாலும் போக போக கண்டிப்பாக புரியும். நிறைய இதில் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் புரியும். ஹைர, சரி இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், ஹைரை தான் போடலாமா? சிறந்த வரவு, நான் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷர்ர மக்தம், என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏதாவது சம் டிசாஸ்டர்ஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜேர்னி வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஹைரை எடுத்துகிட்டு ஷர்ர மக்தமின் அப்படின்ட்டு சொல்ல போகிறீங்க. தட்ஸ் ஆல். இதுதான் உங்களுக்கு புரிதல். எப்படி இதை வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஷர்ர மக்தமின், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், என்னுடைய வரவு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ரொம்ப தீங்காக இருந்துச்சு அப்படின்னா ஷர்ர மக்தமின்னு போட போகிறோம். அப்படி சொன்னாலும் அதுக்குள்ள கதீம் து குதூமன் அப்படிங்கிற விஷயந்தான் ஒளிஞ்சு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஷர்ரன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கதீம் து குதூமனில் ஒரு சேஞ்ச் இருக்கும். உள்ள ஹிட்டன் ஆகிருக்குது லா கதீம் து குதூமன், மா கதீம் து குதூமன், அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். என்னால் நல்லபடியாகவே வர முடியல அப்படிங்கிறது மாதிரி என்ன இருக்கும்? ஒளிஞ்சிருக்கும். ஸோ நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக இருக்கும் உள்ளே ஒளிஞ்சிருக்குது, பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்தது இன்னொரு புரிதலை இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது சில சமயம் சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஃபியல் போக்கப்படும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஃபியல் போக்கப்படும் என்பது வந்து ஃபியல் ஃபாயில் இது ரெண்டையும் சேர்த்து தான் ஃபியல் போக்கப்படும்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இதில் வந்து ஹைர மக்தமின் இருக்கு இல்லையா? இதை வந்து ரெண்டு விதமான புரிதலை நீங்கள் கொடுக்க முடியும். கதீம் து குதூமன் ஹைர மக்தமின், நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஒருத்தவங்க வந்து நல்லபடியாக வாங்க, ஹைர மக்தம் வாங்க, வெல்கம். இன்னொருத்தவங்க நமக்கு எதிர்க்க வரக்கூடியவங்கள நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை நான் வரவேற்கிறேன் வாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த ஹைர மக்தமின் பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தினாலும் கூட இதுவும் என்னது தான்?
இது வந்து மஃபூல் முத்தலக் தான். ஸோ டோட்டலாக கதிம்து குதுமன் ஹைர மக்தமின் இப்படிங்கிறது டோட்டலாக இருக்கும். அதில் இந்த கதிம்து குதுமன்லாம் போக்கிட்டு ஹைர மக்தமின் நல்வரவு, வெல்கம் அப்படின்னு சொல்லி பிறருக்கு சொல்கிறதுக்கும் பயன்படுத்தப்படும். நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கையும், நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதையும் இது குறிக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைர மக்தமின் அப்படிங்கும்போது அது பொதுவாக ஜென்ரலாக இருக்குது. ஒருத்தவங்க எதுக்க உள்ளவங்களும் ஹைர மக்தமின் தான், நான் என்ன தன்னை பற்றி சொல்கிறதும் ஹைர மக்தமின் தான். ஸோ இது ஜென்ரல் வார்த்தையாக இருக்கும்போது 2 புரிதலுக்கும் இது உதவும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கும் ஹைர மக்தமின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட், செவிவழி செய்தியில் ஃபியலை போக்குவது கட்டாயமாகும். இந்த இடத்துல நம்ம 5th பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் சாய்ஸ், நம்ம ஃபியல் ஃபாயிலை போக்கிட்டு நம்ம ஹைர மக்தம் மட்டும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது சாய்ஸபிள். அது அந்த மாதிரி ஆப்ஷனாக கொடுக்குறாங்க அங்கே. ஆனால் 6th பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே ஆப்ஷன் இல்லை, சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக ஃபியலையும் ஃபாயிலையும் போக்கிட்டு மஃபூலை மட்டும்தான் சொல்லணும், இது கட்டாயம் அப்படிங்கிறாங்க. இது இவங்க கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். நம்ம இதுக்கு வந்து டிரைவ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொண்டுட்டு வர முடியாது. இவங்க என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் இந்த ஃபியல் ஃபாயிலை போக்கப்பட்டு மஃபூல் மட்டும் கூறுவது கட்டாயம்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து வாஜிப்னு சொல்கிறாங்க, அது கியாசி. நம்ம 5வது பார்த்தோம், கியாசின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நிறைய எக்ஸாம்பிள் நம்மளாக உருவாக்க முடியும். ஆனால் இங்கே சமாயின்னு சொல்லுவாங்க. சமாயினா இவங்க ஸ்காலர்ஸ் வந்து இந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், இந்த சட்டத்தை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்காலர்ஸ் வந்து ஒரு சில சட்டங்களை கொடுத்து, ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பயன்படுத்திக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவும் இவங்க என்ன சொல்கிறாங்க, கட்டாயம் வாஜிப். இந்த இடத்துல ஃபியல் ஃபாயிலை போக்கிட்டு மஃபூல் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக வாஜிபாக நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபியல் ஃபாயிலை போக்குவது கட்டாயம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் பார்த்துடலாம். சக்யன் 1, ஷுக்ரன் 2, ஹம்தன் 3, ரயன் 4, சுன்னத்தல்லாஹ் 5, வஅதல்லாஹ் 6. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சக்யன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2, ஒரு ஃபியலும் ஒரு ஃபாயிலும் போக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி என்ன ஃபியல் ஃபாயிலுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த 6க்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபியல் ஃபாயில் கண்டிப்பாக போக்கப்படணும். சாய்ஸ்லாம் கிடையாது, ஆப்ஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக போக்கிட்டு மஃபூல் முத்தலக்க மட்டும்தான் சொல்லணும். என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், என்னெல்லாம் அர்த்தம் இருக்கும், அதெல்லாமே பார்த்துடலாமா? ஸோ சக்யன் அதுக்கு முன்னாடி என்ன போக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சகாக்கல்லாஹு போக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? ஷுக்ரன் அதுக்கு முன்னாடி என்ன போக்கப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் போக்கப்பட்டதெல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் அதை மீனிங்கோட பார்க்கலாம். ஷுக்ரன் அதுக்கு முன்னாடி என்ன போக்கப்பட்டிருக்கு? ஷக்கர்துக்க ஷுக்ரன். அதுக்கப்புறம் ஹம்தன் அதுக்கு முன்னாடி என்ன போக்கப்பட்டிருக்குன்னா ஹமித்துக்க ஹம்தன். ரயன் ரஆகல்லாஹு ரயன். சுன்னத்தல்லாஹ் அதுக்கு முன்னாடி சன்னல்லாஹு சுன்னத்தஹு. சன்னல்லாஹு சுன்னத்தஹு. ஓகே. வஅதல்லாஹ் வஅதல்லாஹு வஅதஹு. வஅதல்லாஹு வஅதஹு. ஓகேங்களா? போக்கப்பட்டிருக்கு. ஸோ சுன்னத்தஹு அப்படிங்கிறத மட்டும் இண்டிகேட் பண்ணலாம், வஅதஹு மட்டும் இண்டிகேட் பண்ணலாம், அல்லது சுன்னத்தல்லாஹ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம், வஅதல்லாஹுன்னு இண்டிகேட் பண்ணலாம். வாங்க மீனிங் பார்த்துடலாம் எல்லாத்துக்கும். ஓகே, சக்யன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி சகாக்கல்லாஹு சக்யன் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு நீர் புகட்டுவானாக. அப்போது யாராவது நமக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய துவா. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க வாட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம ரிப்பீட் துவாவாக இதை நம்ம சொல்லணும். சக்யன் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக சொன்னால் போதும். அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு? சகாக்கல்லாஹு அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. சக்யன் அல்லாஹ் உங்களுக்கும் நீர் புகட்டட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு உதவி. அடுத்தது அப்போது ஷக்கர்துக்க நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஷுக்ரன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஷக்கர்துக்க ஷுக்ரன்
நான் உங்களுக்கு நன்றி என்ற வார்த்தையை கொண்டு நன்றி சொல்கிறேன், நன்றி அப்படி சொல்லுவோமா? அதுதான் ஷக்கர் துக்க சுக்ரன். அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சு? ஷக்கர் துக்க சுக்ரன் அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி என்ற வார்த்தையை கொண்டு நன்றி அப்படின்னு அர்த்தம். அதனால நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் போக்கிட்டு சுக்ரன் நன்றி, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு. அதனால சுக்ரன் மட்டும் சொன்னா போதும். ஓகேங்களா? அதே போல ஒருத்தவங்கள நம்ம புகழ்றோம். நான் உன்னை புகழ்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹமித்துக்க ஹம்தன், புகழ்ச்சி என்ற வார்த்தையை கொண்டு உன்னை நான் புகழ்கின்றேன், புகழ் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ ஹமித்துக்க ஹம்தன் அப்படின்னா இவ்வளோ அர்த்தம். நான் புகழ் என்ற வார்த்தையை கொண்டு உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ ஹமித்துக்கவை போக்கிட்டு ஹம்தன் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அதை சொல்றது. ஓகேங்களா? அதே போல ராகல்லாஹு ராயன் என்ன மீனிங்கு? நம்ம அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் பாதுகாப்பை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோலாம் தேவையில்ல. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பை கொண்டு பாதுகாக்கட்டும் அப்படிலாம் தேவையில்லாம ராகல்லாஹுவை போக்கிட்டு ராயன் பாதுகாப்பானாக அப்படின்றத மட்டும் சொன்னா இது ஒரு துவாவா நம்ம சொன்னா போதும். அதுக்கப்புறம் சுன்னத் அல்லாஹ் இருக்கு இல்லையா? இது வந்து சன்னல்லாஹு, அதாவது அல்லாஹுடைய வழிமுறை. சன்னனா வழிமுறை, சன்னல்லாஹு சுன்னத்தஹு, அல்லாஹ் அவனுடைய வழிமுறையை கொண்டு செய்கின்றான் அப்படின்லாம் சொல்லாம அல்லாஹ்வுடைய வழிமுறை இது அப்படின்னு சொல்லிட்டு சுன்னத் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொன்னா போதுமானது. அதே போல அல்லாஹுடைய வாக்குறுதி, அதாவது வஅதல்லாஹு வஅதஹ், அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை கொண்டு வாக்களிக்கின்றான் அப்படிலாம் முழுசா சொல்ல தேவையில்ல. வாதல்லாஹ்லாம் போக்கிட்டு ஜஸ்ட், அதாவது வஅத அல்லாஹுவை போக்கிட்டு வஅதஹு அல்லது வஅதல்லாஹு அப்படின்னு நம்ம வஅதங்கிறது ஃபியல், வஅத அது வேற. நான் சொல்ற வஅதல்லாஹுங்கிறது மஸ்தர். வாவுக்கு ஃபத்தஹு, ஐனுக்கு சுக்குனு, வஅத தாலுக்கு ஃபத்தஹு. இது வஅதங்கிறது மஸ்தர். ஸோ வஅதல்லாஹு வஅதஹ்லாம் சொல்லாம வெறும் வஅதல்லாஹ் அல்லாஹுடைய வாக்குறுதி அப்படின்னு நம்ம சொன்னா போதும். ஸோ உங்களுக்கு இந்த உதாரணங்கள் எல்லாம், இவங்க கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் சமாயியான உதாரணங்கள், கியாசி கிடையாது. இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி வேற வேற உதாரணங்கள் எடுக்க முடியாது. இங்கே டிஃபால்ட்டாக இவங்க என்னெல்லாம் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஃபியலும் ஃபாயிலும் போக்கப்பட்டு மஃபுல் முத்தலக்க மட்டும்தான் சொல்லணும். இந்த மஃபுல் முத்தலக்கானது இவ்வாறாக பயன்படுத்தப்படும். இது 6வது டைப்பில் உள்ள மஃபுல் முத்தலக். ஸோ உங்களுக்கு மஃபுல் முத்தலக் இதோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மஃபுல் முத்தலக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு மஃபுல் முத்தலக், அதாவது ஒரு ஆக்ஷன் யார் மேலே நிகழுதோ அது வந்து மஃபுல். அந்த மஃபுல் வந்து 5 விதமாக இருக்குது. அந்த 5 விதமான மஃபுல்ல மஃபுல் முத்தலக் பார்க்குறோம். அது வந்து 6 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து வகையை விளக்குவதற்கு உவமை காட்டுறது, இன்னொன்று எண்ணிக்கையை விளக்குறது, அதுக்கப்புறம் கூறப்பட்ட ஃபியல் இல்லாத வேற ஒரு ஃபியலே மஃபுல் முத்தலக்கா வந்திருக்கும். இன்னொன்று வந்து சில ஆப்ஷனாக வந்து ஃபியல் ஃபாயிலை போக்கிட்டு நம்ம வந்து மஃபுலை மட்டும் ஆப்ஷனபிளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபியல் ஃபாயிலை போக்கிட்டு மஃபுலை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த மஃபூலுக்குமே கேள்விக்கு பதிலாக தான் மஃபூல் இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, எதை யாரை யாருக்குன்னு சொன்னேன். ஜென்ரலாக மஃபூல்னு நம்ம சொன்னோன்னா, கொடுத்தான், எதை கொடுத்தான், ஜெயிது கொடுத்தான், ஒரு பேனாவை கொடுத்தானா எதை கொடுத்தான்ற கேள்விக்கு ஆன்சராக வர்றது தான் மஃபூல். யாரை அடித்தான், யாரை அடித்தான், ஜெயிது பக்ரை அடித்தான். அந்த பக்ருங்கிற ஒரு யாரைங்கிற கேள்விக்கு தான் பக்ரு வந்து ஒரு ஆன்சர் இல்லையா? யாருக்கு, எதை கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான், யாரை அடித்தான். இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் மஃபூல்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்க மஃபூல் முத்தலக் இருக்கு இல்லையா? அந்த 6 பாயிண்ட் அது எல்லாருக்கும் மஃபூல் முத்தலக்குக்கு என்ன கேள்விக்கான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அதாவது எல்லா மஃபூல்களுக்கும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற 5 மஃபூல்
வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, டைப்ஸு, இது எல்லாத்துக்குமே என்னென்ன கேள்வி வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ட்ரிக்கராக, உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக நான் வந்து இந்த மஃபுல் முத்தலக்குக்கான கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். எப்படி அடித்தேன், கண்டிப்பாக கடுமையாக அடித்தேன்னா எப்படி அடித்தேன்ற கேள்விக்கு பதில் மஃபுல் முத்தலக். எத்தனை முறை அடித்தேன், எத்தனை முறை உட்கார்ந்தேன், எதை போன்று, எத்தனை, எப்படி, இப்படியான கேள்விகளுக்கு பதில் மஃபுல் முத்தலக்கா இருக்கும்னு நீங்கள், இது வந்து க்ளூ தான். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, இது ஸ்காலர்ஸ் வந்து எல்லாரும் டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக சில வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருக்கக்கூடிய புக்ஸில் உள்ள ஸ்காலர்ஸ் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ யாரும் இந்த மாதிரி கேள்வி எழுப்பி சொல்லித்தரதில்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மஃபுல் முத்தலக்குக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா மஃபுல் முத்தலக் வரும். ஒரு வேர்ப் இருக்குது, ஒரு வினைச்சொல் இருக்குது. அந்த வினைச்சொல்லுக்கு என்னெல்லாம் கேள்வி வருமோ அந்த மஃபுல் முத்தலக் வரும். அப்படின்னா என்ன கேள்வி தெரியுமா? எதை போன்று, எத்தனை தடவை, எப்படி அப்படின்ற கேள்விகளுக்கு ஆன்சராக மஃபுல் முத்தலக் வரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்லித்தரேன். இதை இண்டிகேட் பண்ணி நீங்கள் ஒரு க்ளூ மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மஃபுல் முத்தலக் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மஃபுல் ஃபீஹி, மஃபுல் லஹு, மஃபுல் மஅஹு, மஃபுல் பிஹி இதெல்லாம் இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். துஆ ஓதிக்கலாம். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.